மணி 9 ஆகிப்போச்சா? சீக்கிரம் கிளம்பணும், அப்போ தான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போய் சேர முடியும்ப்பா. சரியான டிராஃபிக், ரோடு வேறு சரியில்லை. ஆனாலும் போய் தான் ஆகணும். சீக்கிரம் கிளம்பலாம். சீக்கிரம் போனால் தான் நம்மளுக்கு இந்த மந்த் இன்க்ரிமெண்ட் வேறு கிடைக்கும். இல்லைனா இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காது. ஐயோ, நம்ம போகிற டிராஃபிக்கை நினச்சாலே, இந்த வெயிலில் வேலைக்கு போகிறத நினச்சாலே கடுப்பாகுது. என்ன பண்ணுறது? போய் தான் ஆகணும். எவ்வளோ தூரம் இருக்குது அப்பா, 25 கிலோமீட்டர் போய் சேரணுமே. அதுக்குள்ளே நாடி நரம்பெல்லாம் தூங்கி போயிடும். பாய் பாய் செல்லம், பாய். பறவைகள் இறை தேட போகிற மாதிரி நம்மளும் காலையில் ஆனால் கிளம்பிடுறோம் வேலைக்கு. நாளைக்கு வேலை எலெக்ஷனு. நம்ம கோயம்புத்தூர் தொகுதியாக பொள்ளாச்சி தொகுதியானே நமக்கு கிளியராகவே தெரியாது. நம்ம ஆற்று பாலத்தில் இருந்தாலும் உக்கடத்துக்கு அந்த சைடு கோயம்புத்தூராமா, உக்கடத்துக்கு இந்த சைடு பொள்ளாச்சி தொகுதியாமா. என்னடா பண்ணுறது? ஓகே, நமக்கு என்ன தான் நாளைக்கு எலெக்ஷன்னு தெரிஞ்சால் கூட வேட்பாளர் யாருன்னே நமக்கு தெரியாது. என்ன பண்ணுறது? மணி 5 போச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு வேறு எலெக்ஷன் நாள். நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ண முடியும். சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரலாம். நாளைக்கு என்ன பிளான் பண்ணலாம்? ஒன்றுமே புரியலையே, ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு நாள் லீவு வேறு. நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. படத்துக்கும் போக முடியாது. எப்படியோ வீடு வந்து சேர்ந்தாச்சுடா. இவ்வளோ டிராஃபிக்கு அப்புறம் ஒரு நாள் நம்ம வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம். நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் போல் தெரியுது. நமக்கு இதை தவிர வேறு என்ன வேலை இருக்குது? வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம். நமக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. ஹாப்பியாக இருக்க வேண்டியதான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு நாளே முடிஞ்சு போயிடுது. ஏப்ரல் 19 நாளைக்கு எலெக்ஷன் டே, லீவு. செம ஹாப்பி. நீங்களும் எலெக்ஷனுங்கிறத ஒரு லீவ் டேஸ் மாதிரி நினச்சிக்காம ஜாதி மதம் இது இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஜாதி மதத்தை முன்னெடுக்காத ஒரு அரசியல் கட்சிக்கு சிந்திச்சு ஓட்டு போடுங்க.